வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் திருச்சியில் நடந்த கள் விடுதலை மாநாட்டில் கள் மது என்றால் மது ஆகிவிடுமா? மாடு புல்லையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு பால் கறக்கிறது, இது பசும்பால். பனைமரம் இது தண்ணீரை குடித்துவிட்டு பால் கறக்கிறது, இது பனம்பால். கள் என்று சொல்கிறவர்கள் கொஞ்சம் தள்ளி நில். நான் சொல்கிறேன், அது பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. அதுதான் இனி வரும் காலங்களில் அதற்கு பெயர். பனைமரம் அடர்ந்து இருந்த காட்டில் வளத்திற்கு ஒரு பஞ்சமும் இல்லை. கள் மது என்று போராடுகிறவர்கள் யார்? சாராய ஆலைகள் முதலாளிகளின் கைக்கூலிகள். கள் விற்பனையை அறிவித்தால் டாஸ்மாக் விற்பனை படுத்துக்கிடும். நாங்கள் முன்வைக்கும் அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், மக்களுக்கு தேவையான அரசியல். நாங்கள் பிரச்சனையில் பிறந்த பிள்ளைகள். ஆடு மாடு மேய்ப்பது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில். எல்லா கல்லூரிக்கும் என்னை கூப்பிடக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். என்னை பார்த்து நடுங்குகிறார்கள். என்னை எதிர்த்து போராடும் அளவுக்கு எல்லா கட்சிகளும் வந்துவிட்டன. உள்ளே பயந்து நடுங்குவார்கள், வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். கள் என்பது உணவுப் பொருள், பல நோய்களுக்கு மருந்தாக அமைந்துள்ளது. கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் அரசுக்கு வருமானம் கிடைக்கும். தமிழக அரசு பல பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் ஸ்டாலின் கடிதங்கள் மட்டும் எழுதுவதாகவும் மாநிலத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கவனிக்கவில்லை என்றும் சாடினார். கள் இறக்க அனுமதி, மீனவர்கள் கைது போன்ற பிரச்சனைகள் குறித்து அவர் அரசின் கவனத்தை ஈர்த்தார். சீமான் மேலும் பேசுகையில், மாநிலம் மோசமான நிலையில் உள்ளது, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் உள்ளன. இன்னும் உங்கள் ஆட்சியும் 500 ஆண்டுகள் இருந்திடப் போகிறதா? சரியாக இன்னும் 6 மாதம்தான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒழிய சமரசம் செய்து 4-5 சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன். எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுத்தேன் என்று வந்தவர்களை எட்டி நில்லுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீக்கி பெட்டியின் சீட்டையும் வாங்க பரம்பரை கிடையாது. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.